இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியத்துக்கு சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவலும் தாங்க. இந்த கோழிக்கால் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கோழி கால் வாங்கிட்டு வர சொன்னோம் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து முழுசாகவே கொடுப்பாங்க. நம்ம வந்து தோல் உரிச்சிக்கலாம் அந்த வெந்நீரில் போட்டு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சிக்கன் வாங்கும்போதே எங்கள் அப்பாட்ட வந்து கால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கால் வந்து நிறைய பேர் இங்கே வாங்கிட்டு போவாங்கங்கிறதுனால கொஞ்சமாக தாங்க எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 10 மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க வருவேன். அதனாலவே வந்து எல்லா அக்காவுமே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு வருவாங்க. ஃபஸ்ட் அக்கா, மாமா, அதுக்கப்புறம் வந்து அக்கா பசங்க எல்லாருமே வந்து பொங்கல் அப்போ வந்துட்டு ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 3 நாள் கண்டினியூவாக லீவ் வந்ததுனால அவங்க வந்தாங்க. அப்புறம் கடைசி அக்கா இங்கே தான் இருக்கா. அப்புறம் இன்னைக்கு வந்து என்னுடைய 2வது அக்கா, மாமா பசங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மதியம் சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வந்து சிக்கன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் பெரிய அக்கா தான் வந்து குழம்பு வச்சாங்க. சிக்கன் கிரேவி அப்படின்னாலே எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில். என்னுடைய பங்குக்கு வந்து நான் இன்றைக்கி தக்காளி ரசம் வச்சேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய ஸ்பெஷல் வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், தக்காளி ரசம், அவ்வளோதாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. நான் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இப்போ தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.